அனைவருக்கும் வணக்கம். கூல் ஸ்டேஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி அறுத்து தள்ளிட்ட மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து சும்மா பாலை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வல்கராக கொஞ்சம் டீசென்சியே இல்லாமல் பேசியிருக்காரு. யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா அர்ச்சனாட்ட வந்து சொல்கிறாரு. அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, இந்த வாரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நான் அந்த கேட்டில் இருந்தேன், அது மாதிரி நல்லா டான்ஸ் ஆடினேன், அதனால் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே இவர் சொல்கிறாரு, அர்ச்சனா உனக்கு நான் வந்து நிறையா ஃபுட்டேஜ் கொடுத்தேன், உங்க கூட நிறையா வந்து காம்பினேஷன் வந்து பண்ணேன், உனக்கே நான் தான் நிறையா ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார். உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நீங்கள் அந்த இது என்னது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நான் இவ்வளோ காமெடி பண்ணுறேன், கடைசி நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி என்னையவே குத்திடுறாங்க, நாமினேஷன் வந்து பண்ணிடுறாங்க, அவங்க பூரா ஒரு குரூப்பாக இருந்து பண்ணிடுறாங்க, இங்கே வந்து பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு உயிரை கொடுத்து இது பண்ணுறவனுக்குலாம் மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுறாரு மனுஷன். அது கொஞ்சம் வல்கராக பேசுகிற மாதிரி தான் தோணுது. நம்மளுக்கு என்ன இவர் அப்படி என்னத்தை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி அறுத்து தள்ளிட்டார், இவர் வந்து மற்றவங்கள பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தெரில. இவர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பாரு, இவர் ஏதோ வந்து காமெடி பண்ணி அறுத்து தள்ளிட்டார், மற்றவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் பேசுகிறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுங்க, நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். நாமினேஷன் பண்ணால் ஏன் நாமினேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுத்து ரொம்ப அசிங்கமாக விசித்ரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இப்படி காமிச்சு இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துவார். தமிழ்நாட்டில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன புறா தலையில் வச்சுட்டா இவர் காமெடியை தான் அறுத்து தள்ளின மாதிரி இவர் வந்து சீனா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவில் நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள், அர்ச்சனா பற்றி கேவலமாக பேசினார். அர்ச்சனா வந்து சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அப்புறம் வந்து டான்ஸ் போட்டு ஆடுறாங்க, அதை தவிர அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவையும் கேவலமாக பேசுகிறாரு. ஒரு பக்கம் தினேஷோட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்போட விளாட்றாரு, ஒரு பக்கம் அர்ச்சனாவோட ஜாயின் பண்ணிட்டு அர்ச்சனா கூட விளாட்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட சேர்ந்துட்டு அவங்க கூட விளாட்றாரு, விசித்ராமாவும் டார்கெட் பண்ணி அதுவும் பண்ணுறாரு. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கேம் நல்லா விளையாடுறாருங்க. விளையாண்டுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி லிட்டரலாக வந்து நடிச்சுக்கிட்டு எதனா என்டர்டைன்மெண்ட் வந்து கழட்டி தள்ளிட்டேன், மற்றவங்க யாருமே பண்ணலை, பாலை குடிச்சு சும்மா படுத்து கிடக்கான்னு சொல்லி மற்றவனை கூட சொல்லிட்டு அலைகிறாரு. இந்த கூல் ஸ்டேஸை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.